போலாமா? பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு காலையிலிருந்து எல்லாத்துக்கும் நன்றி வணக்கங்கள். இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து மருத்துவர் ஐயா அவர்களால் நடத்தப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்க. இதனுடைய ஒருங்கிணைப்பாளர்களாக நம்ம கரூர் பாஸ்கர் அவர்களும், நம்முடைய எம்பி ஸ்டீல் சதாசிவம் அவர்களும், நம்முடைய தருமபுரி சரவணன், நம்ம ராஜேந்திரன், பச்சமுத்து, நடராஜன், கோவிந்தன், லட்சுமணன், ராஜமாணிக்கம் போன்றவங்களாம் இருந்து இதை ஒழுங்கு பண்ணாங்க. இந்த கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். இது என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி இவங்கெல்லாம் பல பேர் பேசுறதை பார்த்தா ஐயா அவர்களோடு இருந்தவர்கள் யாருமே அன்புமணியின் தலைமை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று தெரிவித்ததுனால இன்றைக்கு இந்த கூட்டத்தில் ஏகமனதாக ஒரே முடிவாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இனிமேலும் திரு அன்புமணி அவர்களை தலைவராக ஏற்பதில்லை, வன்னிய மக்களும் அவரை புறக்கணிக்க வேண்டும். என்னன்னா, வன்னியர்களை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற அன்புமணி அவர்களை இனி தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும், புறக்கணிப்பார்கள் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறோம். இன்னொன்று, இப்போ எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் இல்லை. மற்றபடி எந்த முடிவு என்பதை நம்முடைய பொறுப்பாளரிடத்திலே கேட்டிருக்கிறோம். நீங்களும் பார்த்தீங்க. அந்த அவருடைய கருத்துக்களை ஏற்று அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம், வழிநடப்போம். 37 ஆண்டுகள் மருத்துவர் ஐயா அவரோடு இருந்ததுக்கு இப்போ அவர் அரசியல் துறவரம் போடுறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை ஐயா பாமகவினர் கூட்டியிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் நானும் ஒரு பார்வையாளராக தான் கலந்துக்கினே தவிர ஒருங்கிணைப்பாளர்கள் இவங்கெல்லாம் கூட்டின கூட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டேன். இது எடுக்கப்பட்ட முடிவை இங்கே உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஆடி மாதம் விரைவில் வரும். ஆடி மாதம் இருக்குது, அதனால் விரைவில் வரும். அதான் அது சார், இப்போ நீ தான் பார்த்தீங்க, அவங்கெல்லாம் ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதை நான் ஆய்வு பண்ணி இல்லை கற்றுக் கொடுப்பேன். இதான் இல்லை அதான் ஒரு இது ஒன்றுபட ஒரு இந்த கூட்டத்துக்கு தலைப்பு வச்சிருக்காங்க, விட்டுருக்கிறோம். விரைவில் அறிவிப்போம். அது நாம் இப்போ எல்லாம் போகிறதுக்கு விருப்பம் இல்லாத தான் வந்திருக்காங்க. நம்ம மீண்டும் போக முடியாதுல்ல, சரியா இருக்காதுல்ல. ஏங்க, ஐயா என்றைக்கும் தெய்வம். அவர் ஓய்வு பெற்றுட்டார். தலைவராக இருந்தவர் இனிமேல் நான் அரசியல் துறவரம் போட்டுன்னு சொல்லிட்டார். அதனால அடுத்து யார் தலைவர்னா அன்புமணி தலைவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று இங்கே ஐயா பாமகவினர் ஒட்டுமொத்தமாக சொன்னதுனால அந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம். எங்கேயாச்சும் பாமக கொடி இருக்கா பாருங்க. எங்க காரில் கட்சிக்காரங்க வரும்போது நான் என்ன பண்ண முடியும்? ஒரு காரம் காட்டே இருக்கேன். நாங்கள் நடத்திய கூட்டத்திலே ஐயா அவர்கள் படத்தை பயன்படுத்தலை. என்ன காரணம்? இப்போ எப்படின்னா, மறைந்த தலைவர்கள் படத்தை யாரும் பயன்படுத்தலாம். அந்த அடிப்படையில் தான் எங்கள் மாவீரன் குரு அவர்களுடைய படத்தை, கார்ல் மார்க்ஸ், தந்தை பெரியார், அம்பேத்கர் படத்தை பயன்படுத்திருக்கலாம். புரியல? அவருடைய படத்தை, ஐயா படத்தை அவங்க என்ன சொல்றது பயன்படுத்தக்கூடாது? நானே பயன்படுத்தலையே. ஏங்க, நாங்கள் பயன்படுத்தலையே. எங்க காரில் இருக்குது, அது அவங்க காரில் வராங்க. அதை நான் சொல்லல, இங்க வந்திருக்கிற மக்கள் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க. அதாங்க, அது அவருடைய கருத்து. இங்க வருகின்றவர்களும் அதிகப்படியான மக்களுடைய கருத்து. வன்னியர்கள் ஏமாறக்கூடாது. அன்புமணியை கண்டு வன்னியர்கள் ஏமாறக்கூடாது. ஒருங்கிணைந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்க வன்னிய சமுதாயம் அன்புமணி அவர்களால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் இந்த வன்னிய சமுதாயம் அவரை புறக்கணிக்கும்.
இல்லை இது வந்து ஐயா சொன்னதுதான், நாங்கள் சொல்லலை, ஐயா சொன்னதுதான். நடிகர் அம்மா வடிச்சாரு இதெல்லாம் பண்ணதுன்னு ஐயா சொன்னதுதான். இப்போ அவர் அப்பாவும் மகனும் இணைந்ததை நாங்கள் பாராட்டுகிறோம். தலைவராக இணைந்தது வந்து எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் எதுவுமே சொல்ல. ஐயா அந்த பாமகவை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம். ஐயா நடத்திய பாமகவினர் அன்புமணி தலைமை ஏற்க விரும்பவில்லை. அது காரணத்தால இன்னைக்கு முடிவை விரைவில் அறிவிப்போம். ஏங்க நான் பாருங்க, புதிய கட்சியா வேறு கட்சியில் இணைக்கிறதா என்பது குறித்து விரைவில் முடிவெடுப்போம். எதுவாக கூட இருக்கலாம். நான் சொல்றது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஆசை இருக்கலாம், இவருக்கு ஒரு ஆசை இருக்கலாம், இவருக்கு ஒரு ஆசை இருக்கலாம். அது எல்லாத்தையுமே பார்த்து அதிகப்படியானவர்கள் என்ன கருத்து சொல்றாங்களோ அந்த கருத்தின் அடிப்படையில் செய்யும். நான் சொல்லல, அதாங்க பயணிச்சோம். எனக்கு தெரிஞ்ச பேர் தானே பண்ண முடியும். இது ஐயாவும் அன்புமணி அவர்கள் பிரிந்த பிறகு ஐயாவே சொன்ன குற்றச்சாட்டு. ஐயா அவர்கள் நாங்கள் கடவுளாக நேசிக்கிற ஐயா அவர் சொன்னது தான். ஏங்க ஐயா நான் தான் சொல்றேன், இன்றைக்கும் கடவுள், நேற்றும் கடவுள், நாளையும் அவர் தான் எங்கள் கடவுள். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நாங்கள் வேற கட்சிக்கே போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு எங்களுக்கு ஐயா தான், ஐயா தெய்வம் தான். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. புதுசாக கட்சி ஆரம்பிச்சா கூட ஐயா எங்களுக்கு தெய்வம் தான். மனசில் அளவில் தெய்வம், மனதளவில் தெய்வம், இதய தெய்வம். இல்லை அதை காலம்தான் பரிசு. இன்னொன்றுங்க சார், எப்படின்னாங்க இன்னைக்கு இந்த கூட்டம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய எடப்பாடியாருடைய மனசாட்சியாக இருக்கிற இளங்கோவன் எனக்கு ஃபோன் பண்ணி, அதில் நீங்கள் அதிமுகவில் சேருங்கிறாரு. திமுகவிலிருந்து மிக மிக முக்கியமான பிரமுகர் ஒருத்தர் ஒரு வெளியிலிருந்து ஃபோன் பண்ணி என்னை தயவு செஞ்சு நீ திமுகவில் சேர்றதை பற்றி சிந்திங்கிறாரு. தாவேக்கால நாங்கள் சேரணும்னு சொல்லி சில பேர் சொன்னதன் அடிப்படையில் அந்த தாவேக்கால சேர்றதுக்காக சில பேர் முயற்சி பண்ணாங்க. அப்போ அன்புமணி அவர்கள் அவருக்கும் அங்கே ஜான் ஆரோக்கியசாமி அந்த அங்கே இருந்த சில பேத்தோட இருந்த உறவை பயன்படுத்தி தடுத்து நிறுத்தினார். இப்போ அவர்களும் அந்த கதவை திறந்து வைத்திருக்கிறார்கள். இப்போ எங்களுக்கு அழைப்பு இல்லைன்னு சொன்னால் இன்னும் அண்ணன் திருமாவளவன் என்கிட்ட பேசலை. ஏன்னா எனக்கு உயிருக்குறான அண்ணா அவர், ஆனால் அவர் மட்டும்தான் பேசலை, மற்ற எல்லா தலைவர்களும் பேசிட்டாங்க. நீங்கள் சொல்கிற தமிழக வெற்றி கழகத்து வேல்முருகன் அவர்களும் என்ன பேசினார், எல்லாமே பேசினாங்க. ஆமாம் அதான் வாழ்க்கை கட்சி எல்லாமே பேசினாங்க. நாங்கள் பொறுத்த வரைக்கும் என்ன முடிவு என்பதை விரைவில் அதான் ஆடி மாதம் வந்துச்சு தலைவா, ஆடி போர்க்கலாம். ஏங்க அது இன்னும் படிக்கலையே. ஏங்க இப்போ 3000 பேர் கலந்துக்கிட்டாங்க, நீங்களே பார்த்தீங்க. அந்த 3000 பேரும் 3000 சீட்டு கொடுத்துருக்காங்க. அது குழுவெல்லாம் உட்காந்து பேசி தான் பண்ண முடியும். இல்லை அப்படி இல்லை, எல்லாமே ஒரே ஒருமித்த கருத்து.